ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குங்க. முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மேலும் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்கிறதுனால அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி தினம்ங்க. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 1:49 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுறாருங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இதனால காலை நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் மதியத்திற்கு பிறகு 1:49 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விடுகிறது. இனிமே மாலை நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமான சில வேலைகள் செய்யணும் அப்படின்னாலும் சரி, முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும்னாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே காலையிலேயே முடிச்சது நல்லதுங்க. எதையுமே மதியம் வரை தள்ளி போட வேண்டாம், அல்லது நாளைக்கு இப்போ செஞ்சுக்கலான்னு எதையுமே தள்ளி போட்டுறாதீங்க. உங்கள் காரியங்களை உடனடியாக முடிக்க வேண்டுங்க. மதியத்துக்குலாம் முடிச்சிருங்க. உங்களுக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வார்த்தைகள் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பேச்சுகளை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம். யாரையும் கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. மேலும் மற்றவங்களை எந்த நேரம் பார்த்தாலும் கொத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க, கனிவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்ல ஒரு ஆப்ஷனாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பணத்தை சில பேர் அபகரிக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதாவது ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய கடன்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க. இருந்தாலும் அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் இந்த தினத்தை சிறப்பானதாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மனசில் பயத்தை வச்சுக்கூடாதுங்க. அச்சம் அப்படின்றது ஒரு பேய். அதை எதிர்த்து போராடும் போது கண்டிப்பாக பாசிட்டிவான சிந்தனைகளோடு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ தன்னம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனைகளோடு இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் காலையிலேயே செஞ்சு முடிச்சிருங்க. உயர் அதிகாரிகள் எல்லாமே அலுவலக பணியில் நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக மனசில் ஒரு ஊக்கம், ஒரு தைரியம் பிறக்குங்க. ஸோ உற்சாகம் உங்களுக்கு அலுவலக பணிகள் மூலமாக ஏற்படும். தொழில் ரீதியாக வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இப்பொழுது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் புதிதாக ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு இடைக்கு 2 செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல கண்டிஷனில் சில பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் புதிய பொருள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது தேவையில்லாத செலவுகள் ஆயிரும். அதனால் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக சில காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக மெனக்கிட வேண்டியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களது மனக்குறந்த காதலர் கொஞ்சம் டென்ஷனாக, கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாருங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் காதல் வாழ்க்கையை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மனம் விட்டு பேசி கலகலப்பாக இன்னைக்கு உங்களால் இருக்க முடியும். அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ நல்ல ஒரு மன திருப்தியை கொண்டு வந்து தரக்கூடிய அந்த
விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உருவாக்கி தருங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை, உற்சாகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அலுவலக பணிகள் சாதகமாக அமையிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்புங்க. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் எந்த விதமான காரியங்களுக்காகவும் வந்து கோவப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானித்து கோவப்படாமல் அன்பாக பேசி உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களது திருமண வாழ்க்கை, உங்களது குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. ஏன்னா மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வார்த்தைகள் கவனம், பணம் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள். காலை பகுதி உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நிறைய காரியங்களை காலையிலேயே நீங்கள் முடிச்சிருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று மஞ்சள் கலர், இன்னொன்று வந்து கிரீன் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு, என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. குறிப்பாக அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தொழில் ரீதியாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். புதிய வாடிக்கையாளர் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு மனதில் வேறு லெவலில் சந்தோஷம் மற்றும் திருப்தியை கொண்டு வந்து தருங்க. ஊக்கமும் உற்சாகமும் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது நண்பர்களே. வியாபாரத்தில் சில புதிய அறிமுகங்கள் கிடைக்கலாம். காரிய அனுகூலம் நிறைய கிடைக்குங்க. வியாபார ரீதியாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. மேலும் உங்களது காரியங்களில் பெரும்பாலானவை காலை நேரத்திலே முடிச்சிருது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. குடும்பத்தோடு உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.